வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மும்பையில் பெரு நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. இதில் இந்திய பிரதமர் தலைமையிலான உயர்நிலை குழுவினரும் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான உயர்நிலை குழுவினரும் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உள்ள பெரு நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். 2027ஆம் ஆண்டிற்குள் அனைத்து திட கழிவுகளும் சாலை கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். டெல்லியில் தொழில் வணிக கூட்டமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது டெல்லியில் மழை போல குவிந்திருக்கும் கழிவுகளில் இருந்து 80 லட்சம் டன் கழிவுகளை பிரித்தெடுத்துள்ளதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு நிலைமை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, உள்துறை அமைச்சக அதிகாரிகள், ராணுவ தளபதிகள், எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 4 கிலோ தங்க தகடுகள் காணாமல் போனது தொடர்பாக கேரளத்தின் இடதுசாரி அரசை கண்டித்து பாலக்காடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. காவலர்கள் தடியடி நடத்திய போதும் போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லவில்லை. இதனால் அதிவேகமாக தண்ணீரை பீச்சியடித்து போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதேபோல் கொச்சியிலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து விரட்டியடித்தனர். பஞ்சாபில் ஒரே நாளில் 3100 ஊராட்சிகளில் விளையாட்டு திடல்கள் திறக்கப்பட்டுள்ளன. பதிண்டாவில் நடைபெற்ற திறப்பு விழாவில் ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாடு விடுதலை அடைந்த பின் எந்த அரசும் ஊர்ப்புறங்களில் விளையாட்டு திடல்கள் கட்டி கொடுக்கவில்லை என தெரிவித்தார். வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட் ஆகியவற்றை விளையாடும் வகையில் 3100 ஊராட்சிகளில் திடல்கள் கட்டி கொடுத்தது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாகும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் பிறந்தநாளையொட்டி பாஜக மாநில வணிகர் பிரிவின் இணை அமைப்பாளர் மதன் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்வில் சந்திரமோகன், முன்னாள் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பண்டப்பள்ளியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சத்யானந்தம் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த விழாவில் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் சமீம் ரிஹானா, ஊராட்சி குழு உறுப்பினர் குசேலகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் கொடுங்கையூரில் உள்ள கந்தல் சேகரிப்பாளர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் பணி நியமன ஆணைகளையும் நலத்திட்ட உதவிகளையும் மேயர் பிரியா வழங்கினார். இதையடுத்து அவர் கந்தல் சேகரிப்பாளர்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். இதில் துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன், இணை ஆணையர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரண்மனையில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கம் நடைபெற்றது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் தலைமையில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் பங்கேற்று கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை அடையாறு, ஏகாட்டு தாங்கல், கிண்டி ஆகிய இடங்களில் 5,93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய எழுவிசை பேருந்து நிழற்குடை அமைக்கும் பணியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அவர் பணிக்கான வரைபடத்தினை பார்வையிட்டு அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வில் துணை மேயர் மகேஷ்குமார், குழு தலைவர்கள் துரைராஜ், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை ராயபுரம் பெரியமேடு சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தை மேயர் பிரியா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் துணை மேயர் மகேஷ்குமார், மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி தில்லை நகரில் நடைபெற்ற அரசு விழாவில் அமைச்சர் KN நேரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் அவர் நீண்ட காலமாக வசித்து வரும் குடியிருப்பு வாசிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கினார். இதில் அமைச்சர் செழியன், மாவட்ட ஆட்சியர் சரவணன், மேயர் அன்பழகன், ஆணையர் மதுபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் தச்சநல்லூரில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினரும்
பாஜக மாநில தலைவருமான நயினார் நாகேந்திரன் திறந்து வைத்தார். இதையடுத்து அவர் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்வில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் நாகராஜன், பொதுமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள விபத்து அவசர சேவைக்கான கட்டடத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் கட்டடத்தில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு தரமான சிகிச்சை வழங்குமாறு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் 1,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நூலக கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்தார். இதையடுத்து அவர் கட்டடம் கட்டும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள சுக்கம்பாளையத்தில் கார்த்திகேயா வீவிங் பார்க் ஜவுளி பூங்காவை அமைச்சர்கள் காந்தி, சாமிநாதன், கயல்விழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதையடுத்து அனைவரும் ஜவுளி பூங்காவை ஆய்வு செய்தனர். இதில் அரசு செயலாளர் அமுதவள்ளி, மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே, மண்டல துணை இயக்குநர் தமிழ்ச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையை அடுத்த திருவலஞ்சுழி பிள்ளையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த சிறுமிக்கு அர்ச்சகர் விஸ்வநாதன் பாலியல் தொல்லை கொடுக்க முயன்றுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில் அர்ச்சகர் விஸ்வநாதன் மீது காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பின்பற்ற வேண்டிய உக்திகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். இதில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நாகேந்திரன், கோபிநாத், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி மேட்டைச் சேர்ந்த சிவராமனுக்கு சொந்தமான விசைப்படகில் ராஜேஷ், குணசேகரன், முருகானந்தம், செல்வகுமார் உள்ளிட்ட 17 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். கடலில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 17 பேரையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அதன்பின் காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர். மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் இருந்து போட்டோ எடுத்தாங்க. 6ஆம் தேதி ஒரு 12 மணி போல் போட்டோ எடுத்தாங்க. இன்றைக்கி தான் நியூஸ் வருது போட்டு பிடிச்சிக்கிறாங்கன்னு. போட்டு வலை போய் சிக்கி தான் மாட்டிக்கிச்சான் போட்டு. எங்கள் போட்டையும் 17 பேர் போய்க்கிறாங்க போட்டுக்கு ஆள். அந்த 17 பேர் குடும்பமும் எங்கள் குடும்பமும் கடலில் தான் சாவ போகிறோம். எங்களுக்கு போட்டோ மீட்டு கொடுக்கணும். மத்திய அரசு, மாநில அரசும் போட்டோ மீட்டு கொடுக்கணும். ஆளுகளையும் போட்டையும் மீட்டு கொடுக்கணும். கிராமத்தை சேர்ந்த எங்களது தம்பி போட்டான சிவராமன் விஜயன் சொந்தமான விசைப்படகு 1357 என்ற பதிவு எண் கொண்ட விசைப்படகு கடந்த 6ஆம் தேதி மீன்பிடி தொழிலுக்கு சென்றது. வழக்கம் போல இலங்கை அரசு செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் சாந்தி விஜய் ஜெயின் கலை அறிவியல் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களால் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டது. நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ஹரிதாஸ் தலைமையில் முதல்வர் அர்ஜுனன் முன்னிலையில் நடைபெற்ற பணியை மீனவர் பஞ்சாயத்து தலைவர் குப்புசாமி, துணைத் தலைவர் சாமிக்கண்ணு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவியர் கடற்கரையில் இருந்த கழிவுகளை சேகரித்தனர். கல்லூரி நிர்வாக அதிகாரி ராம், பேராசிரியர்கள் சித்ரா, மனோகரி, முத்துவேல், மேயூர் மீனவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டனர். சென்னை திருவிக நகரிலும் ராயபுரத்திலும் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் இருவரும் பயனாளிகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர். இந்த முகாமில் திமுக நிர்வாகிகளும் மருத்துவர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அவர் மருத்துவர்களிடமும் நோயாளிகளிடமும் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். இந்நிகழ்வில் திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர்.
மதுரை விளக்குத்தூண் அருகில் காவல் உதவி மையத்தை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்தார். இப்பகுதியில் 100க்கு மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக பொதுமக்களின் நடமாட்டம் முழுவதும் கண்காணிக்கப்படுகிறது. தீபாவளி விற்பனை தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வாகனங்களை ஓரமாக நிறுத்த வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை மாங்காடு அடுத்த மவுலிவாக்கத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பனை செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்நிலையில் குட்கா விற்பனை செய்ததாக முகலியவாக்கத்தைச் சேர்ந்த சேகர், கவிதா, குமார், மைக்கேல் ராஜ், மாரிமுத்து ஆகியோரை கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 15 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடைகளை பூட்டி சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் சுரேஷ்குமார், மாநில துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள், உணவு, மரக்கன்றுகள் ஆகியவற்றை வழங்கினர். இதில் மாவட்ட தலைவர் வெங்கடேசன், மாவட்ட வன்னியர் சங்க தலைவர் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் ஒன்றிய, நகர, பேரூர் திமுக செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதில் அன்புமணி நல்ல உடல் நலத்துடன் பல்லாண்டு வாழவும், அவருடைய பொது வாழ்வு சிறக்கவும், அவருடைய குறிக்கோள் நிறைவேறவும் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் புகையிலை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர் திருமுருகன், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய பேரணியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஒன்றியம் கூடைமலை ஊராட்சியில் ஓராண்டிற்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் பெண்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் சந்திரசேகர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். 10 நாட்களுக்குள் குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்ததால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கும்பகோணம் பழனிசாமி நகரில் கனமழை காரணமாக மழைநீர் செல்ல வழியின்றி சாலையில் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். சாலைகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி கணவாய்க்காடு மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்ற நிலையில் உண்டியல் திறக்கப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நள்ளிரவில் கொள்ளையர்கள் கோவில் பூட்டை உடைத்து உண்டியலில் இருந்த பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் இதுகுறித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் புகையிலை இல்லா இளைய சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புகையிலை மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகளும் பக்க விளைவுகளும் பற்றி விழிப்புணர்வு உரையாற்றினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தொத்திப்பட்டு ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் ஸ்ரீதா கணேசன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் துணைத் தலைவர் விஜய் முன்னிலை வகித்தார். இதில் மாவட்ட அலுவலர் முருகேசன், மாதனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகராசி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பல்வேறு துறைகள் சார்பில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்புகை சீட்டு வழங்கினர். விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டவரை இருசக்கர வாகனம் தீ வைத்து எரிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டம் தொடங்கும் முன் அப்பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பிரிவினருடன் இருசக்கர வாகனம் நிறுத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கூட்டம் முடிந்த தாவேகா நிர்வாகிகள் பார்த்தபோது இருசக்கர வாகனம் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை வாலாஜா சாலையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக கூட்டரங்கில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் நிலையான இயக்க நடைமுறை குறித்த கையேட்டை வெளியிட்டார். இந்நிகழ்வில் சுற்றுலாத்துறை செயலாளர் மணிவாசன், தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்துராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கருப்படி தட்டடை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னா வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டையை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சுகுமார், ஒன்றிய கவுன்சிலர் மலர்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை அதிகாரி இங்கே வந்துருக்குறாங்க. அதை வச்சு எல்லா கோரிக்கையும் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் கார்டெலாம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பல பேருக்கு இப்போ எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வழங்கினார். சேர்மன் அந்த அம்மா இருந்தாங்க, அவங்கள வழங்கினாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த கட்சி நிர்வாகிகளாக இருந்து சிறந்த முறையில் பண்ணி இன்றைக்கி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 500 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. இவங்க அனைவருக்கும் மதியம் உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த சத்திரம் ஏற்பாடும் என்னுடைய தலைமையில் தான் நல்லா நடந்திருக்குது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வங்கதேசம், ஆப்கானிஸ்தான் அணிகள் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதலில் விளையாடிய வங்கதேச அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 221 ரன்கள் சேர்த்தது. பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக குர்பாஷ், ரகமத் ஷா ஆகியோர் 50 ரன்களும், ஒமர் சாய் 40 ரன்களும் சேர்த்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.